எரேமியா ஆகமம் அதிகாரம் 12. ஆண்டவரே, நீர் நீதியுள்ளவர், ஆயினும் உம்மோடு நான் வழக்காடுவேன். ஆம், உம் தீர்ப்புகள் பற்றி உம்மிடம் முறையிட விரும்புகிறேன். தீயோரின் வாழ்வு வளம் பெற காரணம் என்ன? நம்பிக்கை துரோகம் செய்வோர் அமைதியுடன் வாழ்வது ஏன்? அவர்களை நீர் நட்டு வைத்தீர், அவர்களும் வேரூன்றி வளர்ந்தார்கள், கனியும் ஈந்தார்கள். அவர்களின் உதடுகளில் நீர் எப்போதும் இருக்கின்றீர், அவர்கள் உள்ளத்திலிருந்தோ வெகு தொலையில் உள்ளீர். ஆனால் ஆண்டவரே, நீர் என்னை அறிவீர், என்னை பார்க்கின்றீர். என் இதயம் உம்மோடு உள்ளது என்பதை சோதித்து அறிகின்றீர். அவர்களையோ வெட்டப்படுவதற்கான ஆடுகளைப் போல கொலையின் நாளுக்கென பிரித்து வைத்தருளும். எவ்வளவு காலம் மண்ணுலகம் புலம்பிக் கொண்டிருக்கும்? வயல்வெளி புற்பூண்டுகள் எல்லாம் வாடி கிடக்கும். மண்ணுலகில் குடியிருப்போர் செய்த தீமைகளின் காரணமாக விலங்குகளும் பறவைகளும் அழிந்து போயின. நம் செயல்களை கடவுள் காண்பதில்லை என்று அவர்கள் சொல்லிக் கொண்டார்கள். கால் ஆள்களோடு ஓடியே நீ களைத்து போனாய். குதிரைகளோடு நீ எவ்வாறு போட்டியிட முடியும்? அமைதியான நாட்டிலேயே நீ அஞ்சுகிறாய் என்றால் யோர்தானின் காடுகளில் நீ என்ன செய்வாய்? உன் சகோதரரும் உன் தந்தை வீட்டாரும் கூட உனக்கு நம்பிக்கை துரோகம் செய்தார்கள். அவர்களும் உனக்கு எதிராக உரக்க கத்தினார்கள். அவர்கள் உன்னிடம் இனிமையாக பேசினாலும் நீ அவர்களை நம்பாதே. நான் என் வீட்டை புறக்கணித்தேன், என் உரிமை சொத்தை தள்ளிவிட்டேன். என் உள்ளத்துக்கு இனியவளை அவளின் எதிரிகளிடம் ஒப்படைத்து விட்டேன். என் உரிமை சொத்து எனக்கு ஒரு காட்டுச் சிங்கம் போல் ஆயிற்று. அது எனக்கு எதிராய் கர்ச்சிக்கின்றது. எனவே நான் அதனை வெறுக்கின்றேன். என் உரிமை சொத்து எனக்கு பல வண்ண பறவை போல் ஆயிற்று. சுற்றிலும் உள்ள பறவைகள் எல்லாம் அதற்கு எதிராய் எழுந்துள்ளவை. வயல்வெளி விலங்குகளே, வாருங்கள், வந்து கூடுங்கள், அதனை விழுங்குங்கள். மேய்ப்பர்கள் பலர் என் திராட்சை தோட்டத்தை அழித்தார்கள், எனது பங்கை மிதித்து போட்டார்கள். எனது இனிய பங்கை பாழடைந்த பாலை நிலமாக்கினார்கள். அவர்கள் அதை பாழாக்கினார்கள். அது என்னை நோக்கி புலம்புகிறது. நாடு முழுவதும் பாழாகிவிட்டது. ஆனால் யாரும் அது பற்றி கவலைப்படுவதில்லை. பாழாக்குவோர் பாலை நிலத்தின் மொட்டை மேடுகள் அனைத்தின் மேலும் வந்து சேர்ந்துள்ளனர். ஏனெனில் ஆண்டவரின் வாள் நாட்டை ஒரு முனை முதல் மறுமுனை வரை அழித்துவிடும். அமைதி என்பது யாருக்குமே இல்லை. கோதுமையை விதைத்தார்கள், ஆனால் முட்களையே அறுத்தார்கள். உழைத்து களைத்தார்கள், ஆயினும் பயனே இல்லை. தங்கள் அறுவடையை கண்டு வெட்கமடைந்தார்கள். இதற்கு ஆண்டவரின் கோபக்கனலே காரணம். ஆண்டவர் கூறுவது இதுவே: என் மக்களாகிய இஸ்ராயேல் என்னிடமிருந்து பெற்றுக்கொண்ட உரிமை சொத்தின் மேல் கை வைக்கும் சுற்றியுள்ள தீயோர் அனைவரையும் அவர்கள் நாட்டிலிருந்து நான் பிடுங்கி விடுவேன். அவர்கள் நடுவிலிருந்து யூதா வீட்டாரையும் பிடுங்கி விடுவேன். அவர்களை பிடுங்கிவிட்ட பின் நான் மீண்டும் அவர்கள் மேல் இரக்கம் காட்டுவேன். அவர்கள் ஒவ்வொருவரையும் தம் உரிமை சொத்துக்கும் சொந்த நாட்டுக்கும் திரும்ப கூட்டி வருவேன். அவர்கள் முன்பு பாகாலின் பெயரால் ஆணையிடும்படி என் மக்களுக்கு கற்றுக் கொடுத்தது போல் இப்போது என் மக்களின் வழிமுறைகளை கவனமாய் கற்றுக்கொண்டு வாழும் ஆண்டவர் மேல் ஆணை என்று என் பெயரால் ஆணையிடுவார்களாகில் அவர்கள் என் மக்கள் நடுவில் வாழ்ந்து வளம் பெறுவர். ஆனால் எந்த மக்களினமாவது கீழ்ப்படியாவிடின் அந்த மக்களினத்தை வேரோடு பிடுங்கி அழித்து விடுவேன் என்கிறார் ஆண்டவர். எரேமியா ஆகமம்
அதிகாரம் 13. ஆண்டவர் என்னிடம் கூறியது இதுவே: நீ உனக்காக நார்பட்டாலான ஒரு கச்சையை வாங்கி அதை உன் இடையில் கட்டிக்கொள். அதை தண்ணீரில் நனைக்காதே. ஆண்டவர் சொற்படி நான் கச்சையை வாங்கி அதை என் இடையில் கட்டிக்கொண்டேன். எனக்கு ஆண்டவர் வாக்கு 2ஆம் முறை அருளப்பட்டது. நீ வாங்கி உன் இடையில் கட்டிக்கொண்டுள்ள கச்சையை எடுத்துக்கொள். எழுந்து பேராத்து ஆற்றுக்குச் செல். அங்கு அதனை பாறை இடுக்கில் மறைத்து வை. ஆண்டவர் எனக்கு கட்டளையிட்டபடி நான் சென்று பேராத்தில் அதனை மறைத்து வைத்தேன். பல நாள்களுக்கு பின்னர் ஆண்டவர் என்னிடம் கூறியது: எழுந்து பேராத்துக்கு சென்று நான் உன்னிடம் மறைத்து வைக்க கட்டளையிட்ட கச்சையை அங்கிருந்து எடுத்து வா. அவ்வாறே நான் பேராத்திற்கு சென்று அங்கு மறைத்து வைத்திருந்த இடத்திலிருந்து கச்சையை தோண்டி எடுத்தேன். அந்த கச்சையோ எதற்கும் பயன்படாத அளவில் இற்றுப் போயிருந்தது. அப்போது ஆண்டவரின் வாக்கு எனக்கு அருளப்பட்டது. ஆண்டவர் கூறுவது இதுவே: இவ்வாறே யூதா எருசலேமின் ஆணவத்தை அழிப்பேன். என் சொற்களுக்கு செவி கொடுக்க மறுத்து தங்கள் இதய பிடிவாதத்தின்படி நடந்து வேற்று தெய்வங்களை பின்பற்றி அவற்றிற்கு ஊழியம் செய்து வழிபட்டு வரும் இத்தீய மக்கள் எதற்கும் பயன்படாத இந்த கச்சையை போல் ஆவார்கள். கச்சை ஒருவரது இடையோடு ஒட்டியிருப்பது போல இஸ்ராயேல் யூதா வீட்டார் யாவரும் என்னோடு ஒன்றித்திருக்கச் செய்தேன். அவர்கள் எனக்கு மக்களாகவும் பெயராகவும் புகழாகவும் மாட்சியாகவும் இருக்கச் செய்தேன். அவர்களோ எனக்கு செவிசாய்க்கவில்லை என்கிறார் ஆண்டவர். நீ அவர்களுக்கு இந்த வாக்கை சொல்: இஸ்ராயேலின் கடவுளாகிய ஆண்டவர் கூறுவது இதுவே: சித்தைகள் யாவும் இரசத்தால் நிரப்பப்படும். அவர்களோ சித்தைகள் யாவும் இரசத்தால் நிரப்பப்படும் என்பது எங்களுக்கு உறுதியாக தெரியாதா என்று உன்னிடம் கூறுவார்கள். அப்போது நீ அவர்களுக்கு கூற வேண்டியது: ஆண்டவர் கூறுவது இதுவே: இதோ தாவீதின் அரியணையில் அமர்ந்திருக்கும் அரசர், குருக்கள், இறைவாக்கினர், எருசலேம் வாழ் மக்கள் ஆகிய என் நாட்டு குடிமக்கள் யாவரையும் போதையில் ஆழ்த்துவேன். அவர்களை ஒருவரோடு ஒருவர் மோதச் செய்வேன். தந்தையரும் புதல்வரும் தங்களுக்குள் மோதிக்கொள்வர். அவர்களின் அழிவை முன்னிட்டு நான் அவர்களுக்கு இரக்கம் காட்டவோ அவர்களை காப்பாற்றவோ அவர்களுக்கு பரிவு காட்டவோ மாட்டேன் என்கிறார் ஆண்டவர். செவிகொடுத்து கேளுங்கள், செருக்குறாதீர்கள், ஏனெனில் ஆண்டவர் பேசிவிட்டார். உங்கள் கடவுளாகிய ஆண்டவரை பெருமைப்படுத்துங்கள். உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் இருள் படரச் செய்யும் முன்பும் உங்கள் பாதங்கள் இருளடைந்த மலைகளில் இடரும் முன்பும் அவரை மாட்சிமைப்படுத்துங்கள். நீங்கள் ஒளியை எதிர்பார்த்து நிற்கும் போதே இருளின் நிழல்கள் சூழச் செய்வார், இருண்ட மேகங்கள் எழச் செய்வார். ஆனால் நீங்கள் இதற்கு செவி கொடுக்காவிட்டால் உங்கள் செருக்கை முன்னிட்டு என் உள்ளம் மறைவில் அழும். அழுகை மிகுதியால் கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்தோடும். ஏனெனில் ஆண்டவரின் மந்தை கைப்பற்றப்பட்டுள்ளது. அரசனுக்கும் அரசனின் அன்னைக்கும் சொல்லுங்கள்: கீழே அமருங்கள், ஏனெனில் உங்கள் மேன்மையின் மணிமுடி உங்கள் தலைகளிலிருந்து வீழ்ந்துவிட்டது. நேகேபை சார்ந்த நகர்கள் எல்லாம் அடைபட்டு விட்டன. அவற்றை திறப்பார் யாருமில்லை. யூதா முழுவதும் நாடு கடத்தப்பட்டுள்ளது. அது முற்றிலுமாய் நாடு கடத்தப்பட்டுள்ளது. உன் கண்களை உயர்த்தி வடக்கிலிருந்து வருபவர்களை பார். உனக்கு தரப்பட்ட மந்தை, உன் பெருமைக்குரிய மந்தை எங்கே? உன் நண்பர்களாக நீ வளர்த்துவிட்டவர்களே உன் தலைவர்களாக ஏற்படுத்தப்படும் போது நீ என்ன சொல்வாய்? பேறுகால பெண்ணின் வேதனை உன்னை பற்றி கொள்ளாமல் போகுமா?
இவையெல்லாம் எனக்கு ஏன் நிகழ வேண்டும் என நீ உன் உள்ளத்தில் சிந்திக்கலாம். உன் குற்றம் பெரிது, அதனால்தான் உன் ஆடை அகற்றப்பட்டுள்ளது. உன் கால்கள் புண்படுத்தப்பட்டன. எத்தியோப்பியர் தம் நிறத்தை மாற்றிக்கொள்ள முடியுமா? சிறுத்தைகள் தம் புள்ளிகளை அகற்றிக்கொள்ள முடியுமா? அப்படி முடியுமானால் தீமையே செய்து பழகிவிட்ட நீங்களும் நன்மை செய்ய முடியும். பாலை நில காற்றில் பறந்து போகும் பதர் போல் நான் உங்களை சிதறடிப்பேன். இதுவே உன் கதி, நான் அளந்து கொடுக்கும் உன் பங்கு. ஏனெனில் நீ என்னை மறந்து பொய்யை நம்பினாய் என்கிறார் ஆண்டவர். உன் ஆடைகளை உன் முகத்துக்கு மேல் தூக்கி கழற்றி விடுவேன். உன் அவமானம் காணப்படும். உன் அருவருக்கத்தக்க செயல்களாகிய விபச்சாரங்களையும் காம கனைப்புகளையும் பரந்த வெளியில் குன்றுகளின் மேல் நீ செய்த கீழ்த்தரமான வேசித்தனத்தையும் நான் கண்டேன். ஐயகோ எருசலேமே, நீ தூய்மை பெறுவது என்னாளோ? எசேக்கியேல் ஆகமம் அதிகாரம் 41. பின்னர் அவர் என்னை கோவிலின் கூடத்திற்கு அழைத்துச் சென்று அதன் புடைநிலைகளை அளந்தார். அவை ஒருபுறம் 6 முழ அகலமும் மறுபுறம் 6 முழ அகலமும் கொண்ட கூடார அளவுடையதாய் இருந்தது. வாயிலின் அகலம் 10 முழம். வாயிலின் புடைநிலைகள் ஒவ்வொரு பக்கமும் 5 முழம் இருந்தன. பின்பு அவர் கோவிலின் கூடத்தை அளந்தார். அது 40 முழ நீளமும் 20 முழ அகலமும் உடையதாயிருந்தது. பின்னர் அவர் உட்கூடத்திற்கு போய் அதன் வாயிலின் புடைநிலைகளை அளந்தார். அவை ஒவ்வொன்றும் 2 முழ அகலமுடையதாயிருந்தன. வாயில் 6 முழ அகலமுடையதாயிருந்தது. அதன் வெளிப்புடைநிலை ஒவ்வொரு பக்கமும் 7 முழ அகலம் கொண்டிருந்தது. அவர் உட்கூடத்தின் நீளத்தை அளந்தார். அது 20 முழம். அதன் அகலம் வெளிக்கூட விளிம்பு வரை 20 முழமாக இருந்தது. அவர் என்னிடம், இதுவே திருத்தூயகம் என்றார். பின்னர் அவர் கோவிற் சுவரை அளந்தார். அதன் அகலம் 6 முழம். கோவிலை சுற்றியுள்ள ஒவ்வொரு அறையும் 4 முழ அகலம் கொண்டிருந்தது. பக்கத்து அறைகள் ஒன்றன் மேல் ஒன்றாய் 3 அடுக்குகளாயிருந்தன. ஒவ்வொரு அடுக்கிலும் 30 அறைகள் இருந்தன. இந்த அறைகள் கோவில் சுவர் மேல் ஊன்றியிராமல் இருபுறத்திலும் உள்ள சுற்றுக்கட்டுகளின் விளிம்பை ஆதாரமாக கொண்டிருந்தன. கோவிலை சுற்றியிருந்த பக்க அறைகள் அடுக்குகள் உயர உயர அகலம் மிகுதியானவையாயிருந்தன. கோவிலை சுற்றிய அமைப்பு மேலே போக போக அகலமானதாய் கட்டப்பட்டிருந்தது. அதனால் மேலே இருந்த அறைகள் தமக்கு கீழே இருந்த அறைகளை விட அகலம் கூடியனவாயிருந்தன. கீழ்த்தளத்திலிருந்து நடுத்தளம் வழியாக மேல் தளத்திலிருந்து ஒரு படிக்கட்டு இருந்தது. கோவிலை சுற்றிலும் அதன் தளமேடை உயர்ந்திருக்க கண்டேன். அதுவே பக்க அறைகளின் தளமேடையாகவும் இருந்தது. அது ஒரு கோலின் அளவாகிய 6 முழம் இருந்தது. பக்க அறைகளின் வெளிச்சுவர் 5 முழ அகலமுடையதாயிருந்தது. ஆலயத்தின் பக்க அறைகளுக்கும் குருக்களின் அறைக்கும் இடையிலுள்ள திறந்த வெளி 20 முழம் அளவாய் கோவிலை சுற்றியிருந்தது. பக்க அறைகளுக்கு திறந்த வெளியிலிருந்து வடக்கு பக்கம் ஒன்றும் தெற்கு பக்கம் ஒன்றுமாக 2 வாயில்கள் இருந்தன. திறந்த வெளியை தொட்ட தளமேடை எப்பக்கமும் 5 முழம் அகலமுடையதாய் இருந்தது. மேற்கு பக்கத்தில் கோவில் முற்றத்தை நோக்கிய கட்டடம் 70 முழ அகலம் கொண்டிருந்தது. கட்டடத்தின் சுவர் எப்பக்கமும் 5 முழ அகலமும் 90 முழ நீளமும் கொண்டிருந்தது. பின்னர் அவர் கோவிலை அளந்தார். அது 100 முழம் நீளமுடையதாயிருந்தது. கோவிலின் முற்றமும் சுவர்களோடு சேர்ந்து கட்டடமும் 100 முழ நீளமுடையதாய் இருந்தன. கோவிலின் முகப்பும் அதன் கிழக்கு முற்றமும் 100 முழ அகலமுடையனவாயிருந்தன. பின்னர் அவர் கோவிலின் அருகிலிருந்த முற்றத்தை நோக்கிய கட்டடத்தை அதன் ஒவ்வொரு பக்கமும் இருந்த மேடை இருக்கையுடன் அளந்தார். அது வெளிக்கூடம், உட்கூடம், முற்றத்தை நோக்கிய புகுமுக மண்டபம் உட்பட 100 முழமாய் இருந்தது.
அவை மூன்றையும் சுற்றிய மேடை இருக்கைகள், வாயிற்படிகள், குறுகலான பலகணிகள், வாயிற்படிகளை உள்ளடக்கியதும் தாண்டியதுமான அனைத்தும் மரத்தினால் செய்யப்பட்டிருந்தன. தளத்திலிருந்து பலகணி வரை சுவர் முழுவதும் பலகணிகளும் மரத்தினால் மேயப்பட்டிருந்தன. தளத்திலிருந்து பலகணி வரை சுவர் முழுவதும் பலகணிகளும் மரத்தினால் வேயப்பட்டிருந்தன. வாயிலிலிருந்து உள்கூடம் வரையிலும் வெளியேயும் சுற்றிலுமிருந்த சுவர்களில் உள்ளேயும் வெளியேயும் கெருபுகள், பேரீச்ச மரங்களின் வடிவங்கள் இருந்தன. ஒவ்வொரு கெருபையும் அடுத்து ஒரு பேரீச்ச மர வடிவம் அமைந்திருந்தது. ஒவ்வொரு கெருபுக்கும் 2 முகங்கள் இருந்தன. அவற்றுள் ஒன்று பேரீச்ச மரத்தை நோக்கிய மனித முகமாயும் மற்றொன்று அடுத்த பேரீச்ச மரத்தை நோக்கிய சிங்க முகமாகவும் கோவில் முழுவதும் அமைந்திருந்தன. தளத்திலிருந்து வாயிலின் மேற்பகுதி வரை வெளிச்சூடச் சுவர்களில் கெருபுகள், பேரீச்ச மர வடிவங்கள் அமைந்திருந்தன. கோவில் கூடத்திற்கு நீள் சதுர வாயிற்கதவு இருந்தது. திருத்தூயகத்தின் முன்னும் அதுபோன்றே இருந்தது. அங்கே 3 முழ உயரமும் 2 முழ நீளமும் கொண்ட ஒரு பலிபீடம் இருந்தது. அதன் முனைகளும் அடிப்பகுதியும் பக்கங்களும் மரத்தினால் செய்யப்பட்டிருந்தன. அந்த மனிதர் என்னிடம், ஆண்டவரின் திருமுன்னிலை மேசை இதுவே என்றார். கோவில் கூடத்திற்கும் திருத்தூயகத்திற்கும் 2 வாயில்கள் இருந்தன. வாயில்கள் ஒவ்வொன்றுக்கும் 2 கதவுகள் இருந்தன. கோவில் கூடத்தின் கதவுகளில் சுவர்களில் அமைக்கப் பெற்றிருந்தது போலவே கெருபுகள், பேரீச்ச மரங்களின் வடிவங்கள் அமைக்கப்பட்டிருந்தன. புகுமுக மண்டபத்தின் முன்னால் மரத்தினாலான விதானம் இருந்தது. புகுமுக மண்டபத்தின் பக்கச்சுவர்களில் குறுகலான பலகணிகளும் ஒவ்வொரு பக்கத்திலும் பேரீச்ச மர வடிவங்களும் இருந்தன. கோவிலின் பக்க அறைகளில் விதானங்கள் இருந்தன. எசேக்கியேலாகமம் அதிகாரம் 42. பின்னர் அம்மனிதர் என்னை வடதிசை வழியாய் வெளிமுற்றத்திற்கு அழைத்துச் சென்று கோவில் முற்றத்திற்கு எதிரிலும் வடதிசையில் உள்ள வெளிச்சுவருக்கு எதிரிலும் இருந்த அறைகளுக்கு இட்டுச் சென்றார். வடதிசை நோக்கி வாயில் இருந்த கட்டடம் 100 முழ நீளமும் 50 முழ அகலமும் கொண்டிருந்தது. உள்முற்றத்திற்கு 20 முழத்திற்கு 2 பக்கமும் இருந்த பகுதியிலும் வெளிமுற்றத்தின் நடைமேடைக்கு எதிரில் இருந்த பகுதியிலும் எதிரெதிரான மேடை இருக்கைகள் 3 அடுக்குகளாயிருந்தன. அறைகளின் முன்னே ஓர் உள்வழி பாதை இருந்தது. அதன் அகலம் 10 முழம், நீளம் 100 முழம். அவ்வறைகளின் கதவுகள் வடக்கு பக்கத்தில் இருந்தன. மாடி அறைகள் குறுகியவையாக இருந்தன. ஏனெனில் மேடை இருக்கைகள் கீழ்த்தள அறைகளிலிருந்தும் நடுத்தள அறைகளிலிருந்தும் கொண்ட இடத்தை விட மிகுதியான இடத்தை மேலறைகளிலிருந்து எடுத்துக்கொண்டன. முற்றங்களில் இருந்தது போல 3ஆம் தளத்தில் தூண்கள் இல்லை. எனவே கீழ்த்தளம் மற்றும் நடுத்தள அறைகளை விட அவை இடம் குறைந்தனவாயிருந்தன. அறைகளுக்கும் வெளிமுற்றத்திற்கும் இணையாக ஒரு வெளிச்சுவர் இருந்தது. அது அறைகளின் முன்னால் 50 முழ நீளமுடையதாயிருந்தது. வெளிமுற்றத்தை ஒட்டிய அறைகள் 50 முழ நீளமுடையவை. ஆனால் கோவிலின் வெளிக்கூடத்தின் முன் இருந்தவையோ 100 முழ நீளமுடையவை. கீழ்த்தள அறைகளுக்கு வெளிமுற்றத்திலிருந்து நுழைய கிழக்கு பக்கத்திலே ஒரு வாயில் இருந்தது. கிழக்கு பக்கத்தில் வெளிமுற்றத்தை தொட்டவாறும் வெளிச்சுவருக்கு எதிரிலுமாக அறைகள் இருந்தன. அவற்றின் முன்னால் ஒரு வழி பாதை இருந்தது. இவை வடக்கு பக்க அறைகளைப் போலவே இருந்தன. அவற்றைப் போலவே நீள அகலங்களும் வெளிச்செல்லும் வாயில்களும் மற்ற அமைப்பு தோற்றங்களும் இருந்தன. வடக்கு புற வாயில் வழிகளைப் போலவே தெற்கு புற அறைகளுக்கும் வாயில் வழிகள் இருந்தன. கிழக்கு புறம் வரை செல்லும் சுவருக்கு இணையான வழிப்பாதையின் தொடக்கத்தில் ஒரு வாயில் இருந்தது. அதன் வழியாய் அறைகளுக்கு செல்ல இயலும். பின்னர் அம்மனிதர் என்னிடம் சொன்னார், கோவில் முற்றத்தை நோக்கி இருக்கும் வடக்கு மற்றும் தெற்கு அறைகள் யாவும்
தூய அறைகளாகும். அங்கே ஆண்டவரை அணுகி வரும் குருக்கள் உன்னத பலிப்பொருள்களை உண்ணுவர். அவர்கள் அங்கே உன்னத பலிப்பொருள்களான தானிய படையல், பாவம் போக்கும் பலிப்பொருள்கள், குற்ற நீக்க பலிப்பொருள்கள் ஆகியவற்றை வைப்பர். ஏனெனில் அது தூய இடமாகும். குருக்கள் தூய இடங்களில் நுழைந்த பின் அவர்கள் பணிபுரிய பயன்படுத்திய திரு உடைகளை அங்கேயே கழற்றி வைக்காமல் அங்கிருந்து வெளியேறக்கூடாது. ஏனெனில் அவை தூயவை. மக்கள் பகுதிக்கு போகும் முன் அவர்கள் வேறு ஆடைகளை அணிந்து கொள்ள வேண்டும். கோவிலின் உட்புற பகுதிகளை அளந்து முடிந்த பின் அவர் என்னை கிழக்கு வாயில் வழியாக வெளிக்கொணர்ந்து கோவிலை சுற்றிலும் அளந்தார். அவர் கிழக்கு பகுதியை அளவுகோலால் அளந்தார். அது 500 கோல்கள் இருந்தது. அவர் வடக்கு பகுதியை அளந்தார். அதுவும் 500 கோல்கள் இருந்தது. அவர் தெற்கு பகுதியை அளந்தார். அதுவும் 500 கோல்கள் இருந்தது. பின்னர் அவர் மேற்கு பக்கம் திரும்பி அளந்தார். அதுவும் 500 கோல்கள் இருந்தது. இவ்வாறு அவர் அப்பகுதியை 4 புறமும் அளந்தார். ஒவ்வொரு புறமும் சுவர் 500 முழம் இருந்தது. அச்சுவர் தூயகத்தை மக்கள் பகுதியிலிருந்து பிரித்தது.